பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைகள உங்களுக்கு ஆட்டிட்யூட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத ஆப்ப போடும்போது பார்த்தீங்கன்னா, அத பேரன்டல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு மொபைல்ல. அத நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது தவிர நீங்க உங்க பிள்ளைங்கள பார்த்தாலே தெரியும். அது என்ன மாரி இருக்காங்கன்னு. உங்களுக்கு ரெகுலரா பார்க்கக்கூடிய குழந்தைக்கும், அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய குழந்தைய பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து கான்ஃபிடென்ட்ட கிரியேட் பண்ணணும். அதாவது உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு குடுக்கணும். என்னதான் முழுமையா நம்பிக்கை குடுத்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்னாலே ஒரு பயம் இருக்கும். அத பயத்த மீறிய ஒரு நம்பிக்கைய வந்து குடுக்குற விஷயத்துல தான் அவங்க வந்து முழுமையா நம்மகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. என்ன வந்தாலும் நாங்க பார்த்துக்குறோம். உன் பின்னாடி நாங்க இருக்கோம். அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணணும். கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்றதுல அந்த பிள்ளைகளோட பெட்டர் ஃபியூச்சரே இருக்கு. பேரன்டல் கண்ட்ரோல் இருக்க நீங்க அத வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு யுட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து வேற எதுவும் ஆப் பண்றாங்களா? மெசேஜஸ் இப்ப அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு திடீர்னு கால் வருது. குழந்தை எடுக்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல ஒரு கோடு வந்திருக்கும். அத சொல்லுப்பா அப்படின்னா, குழந்தை பாட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. நம்ம அம்மாக்கோ, அப்பாக்கோ பண்ணாங்கன்னு சொல்லி இந்த கோட ஷேர் பண்ணிருவாங்க. அதுதான் ஓடிபி. அதனால திஸ் பி அண்டர் சூப்பர்விஷன். இது ரெகுலேட்டட் வேல கண்ட்ரோலா யூஸ் பண்ணணும். குழந்தைகள் கொடுக்கும்போது அந்த பேரண்டல் கண்ட்ரோல் வந்து முக்கியம். ஏன்னா பேரண்டல் கண்ட்ரோல் எதுக்குன்னா, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வியூ பண்ண முடியும் அவங்களால. இப்போ வந்து அடல்ட் கண்டென்ட் அது மாதிரி வந்து யூடியூபே போனாலும் அது வந்து வியூ பண்ண முடியாது. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அந்த செட்டிங்ஸ் இம்பார்ட்டன்ட்.